والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربنا زدنا علما نافعا எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க முதல் முறையாக உம்ரா செல்லக்கூடிய யாராக இருக்கீங்களா? கை உயர்த்த முடியுமா? முதல் முறையாக? சரி சரி. அப்போ நம்மள எல்லாருமே ஒரு முறையோ அல்லது பல முறையோ உம்ரா செய்தவர்களாக இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் எத்தனை முறை உம்ரா செஞ்சாலும் கூட அல்லது வீடியோவில் நாம தெளிவாக படித்து புத்தகங்கள்ல படித்து கொண்டு அங்க போய் நிற்கக்கூடிய நேரத்துல அது ஒரு தனி விளக்கமாக இருக்கும். நம்ம எத்தனை முறை உம்ரா செஞ்சாலும் அடுத்த முறை செய்யக்கூடிய நேரத்துல பல சந்தேகங்கள் வரும். பல விதமான அங்க போனாதான் அந்த சந்தேகங்கள் வரும். போறது வரைக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்காது. அதனால முடிஞ்ச வரை என்னென்ன கடமை என்பதை நாம ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக என்னென்ன வாஜிபாத்துகள் இருக்குது அது மட்டும் நாம தெளிவான முறையிலே அறிந்து கொண்டால் அங்க போய் நாம குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, முதலாவதாக உம்ராவை பொறுத்தவரை அமல்களிலேயே மிக சிறந்த ஒரு அமல். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும், ஜகாத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக எளிமையான ஒரு அமல். ஆனா நிறைய சயின்டிபிக்கான விளக்கங்களை அதற்கு கொடுத்திருக்கிறாங்க. உதாரணமாக தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, சஜிதா செய்யக்கூடிய நேரத்துல நெற்றி தரையில் படக்கூடிய நேரத்தில் நமது அதாவது உடல் உபாதைகள் எல்லாம் தீருகிறது என்பது போன்ற ஒரு விளக்கம் சரியாக இருக்கலாம். அதே போல நோன்பை பொறுத்தவரை அது உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்பது போன்ற விளக்கங்களை கொடுப்பார்கள். எதற்கு? சயின்டிபிக்காக. ஆனால் உம்ராவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல எந்த விதமான சயின்டிபிக் ரீசனையும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க சில இடங்கள்ல முடி வெட்டக்கூடாது. இஹ்ராம் அணிந்தால் முடி வெட்டக்கூடாது. இஹ்ராமை களைந்தால் முடி வெட்டாமல் இருக்கக்கூடாது. இதுல ஏதாவது சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல தவாஃப் செய்கிறோம், என்ன இருக்குது அதுல? எதுவுமே இல்லை. சடையை எடுத்துக்கொள்ளுங்க, சஃபா மர்வாக்கு நடுவில் ஓடக்கூடிய அந்த இதை எடுத்துக்கொண்டால் அதிலும் எதுவும் காண முடியாது. அப்போ இந்த அமல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இபாதத், உபூதியத், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாக இந்த உம்ரா இருக்கிறது. இதுல எந்த விதமான சயின்டிபிக் ரீசனை நீங்க பார்க்க முடியாது. உதாரணமாக நாம வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம ஒரு மேனேஜருக்கு கீழே, போஸ்டுக்கு கீழே வேலை பார்ப்போம். வேலை பார்க்கக்கூடிய நேரத்துல நமக்கு தகுந்த வேலையை அவர் சொல்லுவார். திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்றாரு, தினமும் நீ காலையில ஒரு 10 தோப்பு கரணம் போடுன்னு சொன்னா நம்ம செய்வோமா? அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ எனக்கு முதிராக இருந்தாலும் கூட இதை நான் செய்ய மாட்டேன். நான் என்ன அடிமையான்னு கேட்போம், அப்படிதானே? நான் என்ன உனக்கு அடிமையா, நீ வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாம் அப்து, நாம் அடிமை என்பதை மிக உறுதியாக செயல்முறையில் செய்து காட்டக்கூடிய ஒரு அமல் தான் என்ன? உம்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதையெல்லாம் எனக்கு அறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொன்னாலும் நான் செய்து அதை முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு அமல் தான் என்ன? இந்த உம்ரா என்ற அமல். உம்ராவை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் நினைக்க கூடாது, ஏதோ நம்மளை ஃப்ரீயா கூட்டு போறாங்களே அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது நம்ம நண்பர் நம்மளை கூப்பிட்டுட்டாரே அதற்காக போறோம் என்பதற்காகவோ அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நம்ம கம்பெனியினுடைய சிஇஓ நம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைத்தார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக போவோம், அப்படிதானே? அவருடைய வீட்டுக்கு அழைக்கிறார். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே முதலாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கின்றான். நாம எப்படி போறோம்? லப்பைக் அல்லாஹ், அல்லாஹ் நீ என்னை அழைத்திருக்கிறாய், நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய புனித மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நாம போகிறோம் என்பதை முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இஹ்ராமை பொறுத்த வரைக்கும் நேற்று ஷேக் அவங்க சொல்லி தந்தாங்க, நமக்கு 5 முக்கியமான தூண்கள் இருக்கிறது என்பதாக. முதலாவதாக என்ன? இஹ்ராம். இரண்டாவது தவாஃப். மூன்றாவது சஹி. நான்காவதாக முடியை குறைத்தல் அல்லது மலித்தல். ஐந்தாவதாக இதையெல்லாம் தர்த்தீபாக வரிசை ஒழுங்கோடு செய்தல் என்பதாக நமக்கு சொல்லி தந்தாங்க.
இதில் முதலாவதாக இஹ்ராம். இஹ்ராம் என்பது வெள்ளை ஆடை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு கலர் தான் என்ன? இந்த வெள்ளை ஆடை. அதை நாம அணிந்து கொண்டிருக்கிறோம். அது தைக்கப்படாத ஆடை, அப்படிதானே? நம்ம எல்லாம் படிச்சது தைக்கப்படாத ஆடையாக இருக்கணும் அப்படின்னு. சில பேருக்கு சந்தேகம், நாம அணிந்திருக்கக்கூடிய ஆடை இது தைக்கப்படாததா? நூல் மட்டுமா இருக்குது, தைக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? அப்ப எப்படி என்ன சொன்னா டெய்லர்டு சொல்லுவாங்க. அரபியில தைக்கப்படாத அப்படிங்கிற வார்த்தை அல்ல, டெய்லர்டு. அதாவது நம்மளுடைய உடம்பை வெளிக்காட்டக்கூடிய ஷேப்பை உடல் அமைப்பை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் இல்லாத ஒரு போர்வையாக கீழுக்கு ஒரு ஆடை மேலுக்கு ஒரு ஆடையாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதாக ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப அந்த ஆடையை அணிந்து விட்டோம். இஹ்ராம் என்பது ஆடை அல்ல, இஹ்ராம் என்ற அந்த நிலைக்குள் நுழைவது, அதாவது ஹராமாக்கி கொள்வது. முஸ்லிம் என்று சொல்றது ஹராமாக்கி கொள்றோம். எதையெல்லாம் ஹராமாக்கி கொள்கிறோம்? தலைமுடியை களைவது, அதே போல நகத்தை வெட்டுவது, அதே போல நறுமணம் பூசுவது, முகத்தை மறைப்பது. பெண்களுக்கு முகத்தை மறைக்க கூடாது. தொப்பி அணியலாமா? அணியக்கூடாது. இப்படி சில விடயங்களை எல்லாம் நாம் எல்லாம் நமக்கு நாமே ஹராமாக்கி கொள்வதனால் நாம் இஹ்ராம் என்ற அந்த நிலைக்குள் நுழைகிறோம். இதுதான் முதலாவதாக இஹ்ராம். இரண்டாவது தவாஃப். நமக்கு எல்லாம் தெரியும், பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் பள்ளிவாசலுக்கான துஆ ஓதுவோம் இல்லையா? பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்ற அந்த துஆவை ஓதிவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்றோம். முதலாவதாக அங்கே சென்றவுடன் மக்கத்துல் முக்கரமா, அந்த ஹரம்